எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க பதிவுக்கு செல்லலாம். எம்ஜிஆர் தனது சொந்த படமான நாடோடி மன்னன் படத்திலே தமிழ் மீது தான் கொண்டுவிட்ட காதலை தெளிவாக்கி விட்டிருக்கிறாரே. செந்தமிழே வணக்கம். 5 இலக்கணங்கள் ஆய்ந்தே உலக அரங்கினுக்கு முதல் நீ தந்தாலும் செந்தமிழே வணக்கம். மக்களின் உள்ளமே கோயில் என்ற மாசற்ற கொள்கையில் வாழ்ந்ததனாலே பெற்ற அன்னை தந்தை அன்றி மேலாய் பிரிதொரு தெய்வம் இளையன்றாதலே செந்தமிழே வணக்கம். ஜாதி சமயங்கள் இல்லா நல்ல சட்ட அமைப்பினை கொண்டே நீதி நெறி வழி கண்டாய், எங்கள் நெஞ்சிலும் வாழ்விலும் ஒன்றாகி நின்றாய், செந்தமிழே வணக்கம். இதைவிடவும் எம்ஜிஆரின் தமிழ் பற்றை எவ்வாறு தெளிவாக்குவது? பிரமிப்பாய் அன்றோ உள்ளது. கல்கண்டு பத்திரிகையின் மறைந்த ஆசிரியர் தமிழ்வாணன் கூறினார், எம்ஜிஆர் மரபினால் மலைநாட்டைச் சேர்ந்தவர், பிறப்பினால் ஈழ நாட்டுக்குரியவர். ஆனால் இவ்விரண்டையும் கடந்து இன்று அவர் ஒரு தமிழ் கலைஞராக, தனித்தமிழ் பித்தராக, தமிழ் மக்களின் திலகமாக வாழ்ந்து வருகிறார். எம்ஜிஆரின் தமிழ் பற்று அவர் முதல்வராக ஆனது பின்பு இன்னும் அதிகமாகவே ஆகியுள்ளது. உலகமே வியக்கும் வண்ணம் சங்கத்தமிழ் மதுரையிலே தங்கத்தமிழின் 5வது உலகத்தமிழ் மாநாட்டை கூட்டினார். 1981ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கூட்டப்பட்ட இந்த மிகப்பெரிய மாநாட்டில் நூற்றுக்கணக்கான தமிழ் அறிஞர்களும் தமிழ் வல்லுநர்களும் லட்சக்கணக்கான மக்களும் கலந்து கொண்டார்கள். வெளிநாடுகளில் இருந்து நம் நாட்டிலிருந்தும் கூட மக்கள் வெள்ளத்தில் மதுரை மாநகரே மூழ்கியது. மகிழ்ச்சியில் தத்தளித்தது, பெருமிதத்தில் பூரித்தது. எம்ஜிஆர் தானே முன்னின்று மாநாட்டின் திடல் அமைப்பிற்கும் மாபெரும் ஊர்வலத்திற்கும் ஆன ஏற்பாடுகளை இரவு பகல் பாராது கவனித்தார். அவரது பெரும் முயற்சியினால்தான் மாநாடு பெரும் வெற்றியடைந்தது என்பது மறக்க முடியாத உண்மையாகும். எம்ஜிஆர் தமிழுக்கு மற்றொரு சேவையும் செய்திருக்கிறார். மூவேந்தரின் ஆட்சியில் பெரும் புகழ்பெற்று வளத்தின் முதலிடமாய் இருந்த சோழ நாட்டின் தலைநகர் தஞ்சை. இந்த தஞ்சையின் புகழ் என்று உலகளவு மீண்டிருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் பல துறைகளிலும் இங்கு ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றன. தமிழ் மொழியாம் தமிழ் மேலும் சிறப்பு பெற்று சிறக்க இந்த பல்கலைக்கழகம் இரவு பகல் பாராது உழைக்கின்றது. மாணவ மணிகளை தமிழறிஞர்களாக உருவாக்குகிறது. இதோடு மட்டுமின்றி எம்ஜிஆர் உலக தமிழ்ச் சங்கத்தையும் உருவாக்கியுள்ளார். 12/4/1986 அன்று தொடங்கிய கோலாகலமான 3 நாளைய விழாவின் முடிவு நாளான தமிழ் புத்தாண்டு தினமான 14/4/1986 அன்று எம்ஜிஆர் உலக தமிழ்ச் சங்கத்தை தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியை மேலும் நாளை காண்போம். எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள். மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.